வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணிக்கு எப்படியாவது இந்த 27,00,000 இந்த விஜயா ஆண்டிகிட்ட கொண்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளை பணக்காரின்னு நம்புவாங்க. இல்லை அப்படின்னா நான் மனோஜ் கூட தொடர்ந்து வாழவே முடியாது. நான் வாழா வெட்டியாக எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நான் ஒரு நாளும் அதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வைராக்கியமாக நினைக்கிறாங்க. இதுக்கு சிட்டிக்கிட்ட உதவி கேட்குறாங்க. சிட்டி, எங்கள் அத்தை பேரில் 2 சொந்த வீடு இருக்குது. அந்த வீடை என் பேர்லேயோ எனக்கு வேண்டியவங்க பேர்லேயோ மாற்றி நான் அதை வந்து யார்கிட்டையாவது அடமானம் வச்சு எனக்கு 27,00,000 வேணும். அதுக்கு நீ ஒரு கமிஷன் மாதிரி எதனாலும் எடுத்துக்கோ சிட்டி, எப்படியாவது எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொன்னதை கேட்டுட்டு அல்வா சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ இனிமையாகுது அவருக்கு. எப்படியாவது இதை நம்ம செஞ்சே ஆகணும். ஒரு டாக்குமெண்ட்டை ஒன்று ரெடி பண்ணி ரோகிணிக்கு நம்ம கொடுக்கணும். நம்மளும் ஒரு கமிஷன் எடுத்துக்கலான்னு வேறு சொல்கிறா. கண்டிப்பாக பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி, நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் மாமியார் வீட்டை உங்கள் வீடுன்னு சொல்லிட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ வித்யாட்ட சொல்கிறாங்க, வித்யா, ஒன்றுமே பிரச்சனை இல்லடி, என் வாழ்க்கைக்கு என்றைக்கும் பிரச்சனை வராது, நான் பார்த்துக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி நீ சிட்டிக்கிட்ட போய் உதவி கேட்குற? ஏற்கனவே அவன் உனக்கு ஏகப்பட்ட உதவி செஞ்சுருக்கான். எதையாவது வகையில் சிட்டி உனக்கு நெருக்கடி பண்ணால் என்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க எங்கள் வித்யா. இல்லடி, அவன் பண்ண மாட்டான், அவன் எனக்கு நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகிட்டான். மற்றவங்ககிட்ட எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்கிட்ட ரொம்பவே நல்லபடியாக நடந்துக்கிறான். பாரேன், அந்த தினேஷ் பிரச்சனை எங்கெல்லாமோ போயிருக்கும், என்னெல்லாமோ நடந்திருக்கும். ஆனாலும் சிட்டி எனக்காக ₹1 காசு வாங்காமல் அவனை கொண்டு கேரளாவில் கொண்டு பார்க்குறதுக்காக இப்படி செஞ்சுருக்கான். அவன் எனக்கு அந்த மாதிரி எதிராக இருக்க மாட்டான்டி. நானும் என்ன செய்ய போகிறேன், அவனை சும்மா விட போகிறதில்ல. இப்போ 27,00,000 நான் வந்து அந்த வீடை அடை வைக்கணும், கூட ஒரு ₹3,00,000 வச்சுக்கோ சிட்டி, இதை வச்சுக்கோ, தினேஷையும் பார்க்குறேன், அவன் பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க, உனக்கும் இதை செலவுக்கு எடுத்துக்க, நான் கொடுக்க தான் போகிறேன், சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னமோ உன் வீடு மாதிரி நீ வந்து அடை வைக்க போகிறேன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. என் வீடாக இருந்தால் அவசரத்துக்கு விற்றுருக்க கூட செய்ய வேண்டிய என் லைஃப்பை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த 30,00,000 நாங்கள் ஏமாந்துட்டோம்னா அந்த 30,00,000 கூட எங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு ரோகிணி, ஏதோ பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ வித்யா, நீ எனக்கு ஒரு காஃபி போட்டு தாயேன், தலைவலிக்கு அப்படிங்கிறாங்க. காஃபி போட்டு கொண்டு கொடுக்காங்க. அந்த காஃபி குடிச்சிட்டே யோசிக்கும் போது தோணுது, வித்யா உன் ஐடி ப்ரூஃப் இருந்தால் தாயேன் அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா கேட்குறாங்க, ஏன் ஐடி ப்ரூஃப் எங்கடி கேட்குற? உங்கள் அத்தை வீடை உன் வீடுன்னு சொல்லி தானே மாற்ற போகிற, ஏன் ஐடி எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லடி, அதுக்கு நீ ஒரு சாட்சி கட்சி போட மாட்டியா அப்படிங்கிறாங்க. அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டுதேன், நான்லாம் என் ஐடி ப்ரூஃபை தரமாட்டேன், நீ எதை பண்ணுவோ பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. என்னடி நீ இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடி, எனக்கு எதுக்கும் சரி வராது, உன் குழந்தை முத்தை பற்றி நல்லாவே எனக்கு தெரியும், ரொம்ப கோவக்காரன், நான் தான் அந்த பத்திரத்தை மாற்றுறதுக்கு நானும் சேர்ந்துருக்கேன், நான் தான் அதுக்குள்ளே ஆள் அப்படின்னு அவ்வளோதான், என்னை வச்சு ஒரு நிமிஷம் பார்க்க மாட்டான், பிச்சு பண்ணு மாதிரி தின்னுபிடுவான், அதனால் சரி வராது, அதனால் நீ வந்து வேறு ஐடியா இருந்தால் பாருடி, நல்லா இருப்ப, நீ என் ஃப்ரெண்டுங்கிற முறையில் வா போ, வேறு எதுவும் கேட்காதம்மா, நல்லா இருப்பேன்னு கையெடுத்து கும்பிட்டுறாங்க. சரிடி, ரொம்ப பேப்பராக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே பார்லரில் உள்ள பொண்ணுங்கள்கிட்ட ஐடி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பேரில் நம்ம வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ சிட்டிக்கு கால் பண்ணி, சிட்டி, நீ யார்கிட்ட ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி தர போகிற அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க தான், நான் பேசிட்டேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிறாங்க. உங்கள் பார்லர் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் தான் இருக்குது ஃபைனான்ஸ் ஆஃபீஸு, நான் ரெடி பண்ணி தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் வீடு இருக்குது கொடுப்பான்னு சொன்னால் தரப்போகிறாங்க, அது போக நான் எனக்கு வேண்டிய ஒரு ஆளை அவங்க கூட அனுப்புவேன் அப்படிங்கிறாங்க. சிட்டி சொல்லுதுன்னு தப்பாக வச்சுக்காதீங்க, நான் வந்து ஒரு தெருவில் இருக்கேன்னா அந்த தெருவில் கடை வாங்கினா பிரச்சனை வராதா அப்படிங்கிறாங்க. உடனே ஏமா பிரச்சனை வரும்போது உங்கள் பேரில் வீடு இருக்குது, அதுக்கு நீங்கள் மாதம் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி எதை நினச்சி சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த பார்லரில் வேலை பார்க்கோம், விசாரித்தா தெரிஞ்சு போகும், பார்லரில் வேலை பார்க்க போகணும், எப்படி 30,00,000 வட்டியும் அசலையும் இந்த பிள்ளை திருப்பி கொடுப்போம் அப்படின்னு கண்டிப்பாக தரமாட்டாங்க, கண்டிப்பாக இதுக்கு வித்யாவை தான் கோர்த்து விடணும்னு நம்ம நினச்ச மாதிரி அப்படின்னு நினைக்காங்க. சரி, என் ஃப்ரெண்டு பேரில் டாக்குமெண்ட் மாற்றிடலாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு தேவை எனக்கு வந்து அவங்க பேர், அவங்க ஐடி குரூப் வேணும், அதை ரெடி பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. பார்லரில் ரோகிணி அந்த வித்யாவோட ஐடி குரூப்பினுடைய செராக்ஸ் ஒன்று கிடச்சில அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு
பார்லர் தேடுறாங்க. வித்யாவோடைய ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் கிடச்சிருது. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அனுப்பிடுவீங்களா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. வந்துட்டு ரோகிணி இவங்க பேர்லாம் ரெடி பண்ணணுமா, இவங்க உங்கள் ஃப்ரெண்டு கையெழுத்து போட்டுருவாங்களா அப்படிங்கிறாங்க. அழகாக போட்டுருவா அப்படிங்கிறாங்க. எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒரே குழப்பம். வித்யா சாட்சி கூட போட வர மாட்டான்னு சொன்னால், இப்படி இருக்கும்போது வித்யா பேரில் நம்ம உருவாக்குறோம், கையெழுத்து போட வருவாளா என்ன தெரியலையே, நம்ம காலில் விழுந்துட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே சிட்டி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிடுறாரு. பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் உருவாக்கியாச்சு ரோகிணி, ஒரே நாளில் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் பெரிய வேலை கிடையாது ரோகிணி, இதுக்குன்னே தனியாக ஆட்கள் இருக்காங்க, அவங்க கரெக்டாக பக்காவாக பண்ணிட்டாங்க சரிங்களா. நீங்கள் வந்துட்டு என்றைக்கு அவர்கிட்ட போகணுன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சிட்டி நாளைக்குனாலும் ஓகே தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு, அவர் எப்படி இருக்காருன்னு ஒரு உள்ள ஆஃபீஸில் ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணுறாங்க. என்னப்பா உங்கள் ஆள் வந்து பிஸியாக இருக்காரா ஃப்ரீயாக இருக்காரா அப்படிங்கிறாங்க. எங்கள் ஆள் எப்போவுமே பிஸியாக தான் இருப்பார், ஃபைனான்ஸ்லாம் வந்து கோடிக்கணக்கில் போட்டுட்ருக்காரு, அவர் அப்புறம் பிஸியாக தானே இருப்பார் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபா வேணும், அவங்களுக்கு 2 வீடு சொந்த வீடு இருக்குது, டாக்குமெண்ட் பத்திரத்தை எல்லாம் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட அடமானத்தை வச்சுக்கிட்டு அவங்க இது பண்ணுவாங்க, ஒரு 2 மாதத்தில் பணத்தை வந்து திருப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சிட்டினா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, 6 மாதம் கழிச்சு தான் எங்கள் ஆள் வந்து திருப்பி கொடுப்பாரு, 6 மாதத்துக்கு வட்டி மட்டும்தான் வாங்குவார். நீங்கள் பத்திரத்தை திருப்பத்துக்கு பணமே கொண்டு வந்தாலும் வாங்க மாட்டார், ஏன்னா அவருக்கு வந்து வட்டி வேணும்னு ஆசைப்படுவார். அதை நீங்கள் செய்தாருன்னா பண்ணலான்னே, 6 மாதத்துக்கு முன்னக்கூட்டியே திருப்புவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் என்ன செய்ய மாட்டார், பணம் தரமாட்டார், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் வராதிங்கன்னா உங்களுக்கு தரமாட்டார் அப்படிங்கண்ணா. நான் எப்படி வருவேன், என் கூட வேலை பார்க்குற ஒரு பையனை அனுப்பிவிடுதேன், அவனுக்கு தெரியாது உங்கள் ஆளுக்கு அப்படிங்கிறாங்க. சரிண்ணா அனுப்பிவிடுங்க, நீங்கள் எக்காரணம் கொண்டு வந்துடாதாங்க, உங்களுக்குன்னா வந்து அவர் தரவே கூடாது, அவனை ஆஃபீஸ் பக்கமே சேர்க்காதாங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு, அதனால் அதானே சொல்கிறேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் ஆளை பற்றி எனக்கு தெரியுமாப்பா, ஃபைனான்ஸ் ரீதியாக இருக்கும்போது கரெக்டாக இருப்பார், என்கிட்டலாம் கொடுத்தா வாங்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டாக்குமெண்ட்டோடு வர சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ரோகிணி அவங்க நாளைக்கு நாளும் தயாராக இருக்காங்க, நீங்கள் அந்த வித்யா பொண்ணை கூட்டிகிட்டு போகணும், ஏன் ஒரு ஆளை அனுப்புவேன் சரிங்களா, 2 சாட்சி போடணும், ஒன்று வேணால் நீங்கள் போட்டுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் ஒன்று போட்டுறேன் அப்படிங்கும்போது இன்னொரு ஆள் அப்படிங்கிறாங்க. என் ஆள் அனுப்புகிறோம்ல அவங்கள போட்டுக்குங்க, வாங்கிடுங்க, வாங்கிட்டு என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்பவும் ரோகிணி நினைக்காங்க நம்ம சாட்சி போடக்கூடாது, ஏதாவது ஒரு வகையில் லீக் ஆனால் கூட வித்யா தான் அப்படி பண்ணிட்டா ஆன்ட்டி பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சமாளிச்சிக்கலாம், கொஞ்சம் அதுக்கு எதுவும் வழி இருக்கான்னு பார்த்துக்கலாம், நம்ம சாட்சி போட்டால் சரி வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பார்லரில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணையும் செட் பண்ணிடுறாங்க, எனக்கு அவர் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. சரி நான் உங்களுக்காக பண்ணுறேன் மேடம் அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நேரத்தோடு கிளம்பி வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. என்னடி பார்லர் போய்ட்டு உன் மோனை பார்த்துட்டு தானே வருவேன், இப்போ எங்கே நேரத்தோடு வந்து நிற்க அப்படிங்கிறாங்க. இல்லடி எங்கள் அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு ஒரு உதவி பண்ணுடி அப்படின்னு சொல்லி காலில் விழுறாங்க வித்யா காலில். எனக்கு ஏன் காலில் ஏண்டி விழுற அப்படிங்கிறாங்க. இல்லடி ஒன்றையும் விட்டா வேறு எனக்கு ஆளே தெரிலடி அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்னெல்லாம் 27 லட்ச ரூபா தர முடியாதுன்னு உனக்கு தெரிஞ்சே காலில் விழுத பற்றியா, ஏண்டி இப்படி பண்ணுற, சரி சரி எந்தி எதுக்கு விழுற, இப்படிலாம் காலில் விழுத அளவுக்கு நீ என்ன பண்ணிட்ட விடு அப்படிங்கிறாங்க. இல்லடி நீ எனக்கு உதவி செய்வேன்னு சொன்னால் மட்டும்தான் நான் எந்திப்பேன் அப்படிங்கிறாங்க. என்னடி பண்ணணும் சொல்லுடி, பண்ணுறேன்டி, பண்ணி தொலைக்கிறேன்டி சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சிட்டிக்கிட்ட வந்து 27 லட்ச ரூபா ரெடி பண்ண சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. பணம் ரெடி பண்ண சொல்ல தாயி, உன் மாமியார் பேரில் இருக்க வீட்டை ஒரு டாக்குமெண்ட் உருவாக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உருவாக்க தான் சொன்னேன், அவன் வந்து எங்கே பார்லர் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த தெருவில் ஒரு ஃபைனான்சியர்கிட்ட தான் வாங்கி தரேண்ணா, அதனால் என்னையனா தெரிஞ்சு போகும், நான் அந்த பார்லரில் வேலை பார்க்கங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அதனால் என்னை நம்பி தரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ இதுவும் புசுவானமா முடிஞ்சதா அப்படிங்கிறாங்க. அதுக்கும் நீ என் காலில் விழுந்து இருக்கிறதுக்கும் என்னடி சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. இருக்குடி அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு பதிலாக நீ தான் வந்து டாக்குமெண்ட்டில் ஓனராக மாறணும் அப்படிங்க. வேண்டாத வேலை பார்க்காதம்மா தாயி, நீ காலில் விழுதியா, நான் வேணா உன் காலில் விழுந்துக்கிட்டுதேன், அதுக்காக என்னையெல்லாம் கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்காதம்மா, சரியே வராது அப்படிங்கிறாங்க. இல்லை வித்யா எனக்கு நீ தாண்டி உதவி பண்ணணும், உன்னை விட்டா எனக்கு யாரடி இருக்கா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பவியமாலாம் பேசுனா நான் மயங்க மாட்டேன், தயவு செய்து நீ மன்னிச்சிரு, நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ்டின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க, அழுது நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, என் சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணுற பற்றியா, எந்திடி முதல்ல நீ அப்படிங்கிறாங்க. நீ சரின்னு சொன்னால் தான் நான் எந்திப்பேன் அப்படிங்கிறாங்க. சரிடி
பண்ணி தொலைவேன். என்ன செய்ய, அந்த பேங்க்லேயும் நான் உனக்காக தான் இது போட்டேன், கையெழுத்து போட்டேன். இப்போ அவங்க நான் பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்னையும் தேடி அலையுதாங்க. இதையாவது ஒழுங்காக கொடுத்துருவியா, இல்லை இதுலேயும் என்னையும் சிக்கலில் மாட்டி விட்ருவியா அப்படின்னு கேள்வி. நீ எப்படி மாட்டி விடுவேன், நீ என் ஃப்ரெண்டுடி அப்படிங்கிறாங்க. சரி தெரிஞ்சால் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டி, நாளைக்கு நம்ம போகிறோண்ணே அப்படிங்கிறாங்க. நாளைக்கு போகிறோமா, அப்போ என் ஆஃபீஸ் நான் லீவு சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறாங்க. சரி சொல்லேன் அப்படிங்கிறாங்க. கால் பண்ணி சொல்கிறாங்க, என்ன வித்தியா நினச்சிட்ருக்கீங்க, இன்றைக்கும் லீவ் போட்டீங்க நாளைக்கும் லீவுங்கிறீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் வேலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, வேலை வேண்டாம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. சார் இன்றைக்கி ஒரு நாள் லீவு, நாளைக்கு ஒரு நாள் லீவ் மட்டும் கொடுங்க சார், அதுக்கப்புறம் நான் லீவே போட மாட்டேன் சார், ப்ளீஸ் சார் அப்படிங்கிறாங்க. வித்தியாங்க பாருங்கள், நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு, நாளைக்கு மறுநாள் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரலன்னா அதுக்கு மறுநாள் நீங்கள் வேறு இடத்துல வேலை தேட வேண்டியிருக்கும், பார்த்துக்கோங்க, நம்ம ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. சாரி சார் தேங்க்ஸ் சார், சாரி சார் வச்சுருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. உன்னால் என் வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க, அங்கே வச்சுருவாங்க, அங்கே ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிறேன். எனக்காக ஒரே ஒரு உதவி செய்டி அப்படிங்கிறாங்க. பாரு ரோஹினி, உனக்கு இந்த உதவி தான், ஒரு உதவி தான் செய்வேன். நாளைக்கு இது சம்மந்தமாக ஏதாவது ஒரி வந்தாலோ எது வந்தாலோ நான் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆகிருவேண்டி, நான் உன்னை போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன்டி அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் சரி அப்படிங்கிறாங்க. நீ எப்படி என்ன போட்டு கொடுக்க முடியும், நீ தானே டாக்குமெண்ட்லேயே வர போகிற அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறாங்க. இப்படியே இருக்குது. மறுநாள் காலையில் விடிஞ்சு விடியாமல் ரோஹினி இங்கே இருக்காங்க. என்னடி விடிஞ்சு விடியாமல் வந்துட்டு எப்படி அப்படிங்கிறாங்க. மீனா புத்தம் தொலைச்சிட்டு இருந்தா, அப்படியே வந்துட்டேன். எங்கே போகிறீங்க ரோஹினின்னு கேட்டால் அவன் வேலையை பாரு அப்படின்ட்டு வந்துகிட்டே இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டி அந்த மீனா மனசை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. அந்த மீனாவாலையும் முத்துவாலை தாண்டி இவ்வளோ உரி பாரு, ஆன்ட்டி பேரில் உள்ள வீட்டை ஓம் பேரில் மாற்றதுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ தில்லலங்கடி வேலை பார்க்கேன், என் பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனாவும் முத்து தான், அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுதானே, உனக்கு எது நடந்தாலும் இந்த முத்து மீனாவை தான் சொல்லுவேன், தவறெல்லாம் ஓம் மேலடி, என்ன பொய் சொன்னது நீங்கி, ஏமாத்தினது நீங்கி, இப்போ ஏமாற்ற போகிறது நீங்கி, ஆனால் நீ தப்பாக நினைக்கிறது இந்த முத்து மீனாவையா, அவங்க ரொம்ப நல்லவங்கடி அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அம்மா மாதிரியே பேசிக்கிட்டு எங்கள் அம்மா போனோன்னு உன்னையும் மேலே அனுப்பி விட்ருந்தேன் அப்படிங்கிறாங்க. சும்மா இரு அப்படிங்கிறாங்க. அதில் பிறப்பிட்டு கிளம்பி போகிறாங்க. சிட்டிக்கும் கால் பண்ணுறாங்க, சிட்டி ஆளையும் வர சொல்லிடுறாங்க. இன்னும் சிட்டி ஐடியா கொடுத்து அனுப்புகிறாரு. அங்கே அனாவசியமாக பேசக்கூடாது, மாட்டிப்போம், டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு ரொம்ப கத்தாக நெல்லுங்க நின்றுட்டு, எனக்கு 30 லட்ச ரூபா வேணும், நீங்கள் என்ன வட்டி அதை வாங்கிக்கிட்டுங்க, அதுபோக எனக்கு பணம் வர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும், 7 மாதம் கணக்கு வச்சுக்கிடுங்க, 7 மாதத்தில் நான் அசலையும் வட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசுங்க. நீங்கள் 2 மாதத்துக்கு வந்துடும், 1 மாதம் தந்துடுறேன்னா அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் ரோஹினி நினைக்காங்க, அது கொடுக்க எங்கள் வாய்ப்பு இருக்குது, நாங்கள் ஏமாந்த பணம் 30 லட்ச ரூபா வாங்கினா தான் ஒரே இடவா கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க வாய்ப்பே இல்லை, நான் வட்டியை மட்டும் தான் கொடுக்க முடியும். சரி ரைட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இங்கே சிட்டி சொன்ன மாதிரியே சொல்லி அவரையும் ஃபைனான்சியரை நம்ப வச்சிடுறாங்க. அப்போ ஏம்மா கரெக்டாக கட்டிடுவீங்களா, நான் லேடிஸ் நம்பி தரேன், நீங்கள் 2 பேருமே இதுக்கு சாட்சியா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி சொல்கிறேன், நான் இல்லை இன்னொரு பொண்ணும் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி வர சொல்கிறாங்க. என்னடி நீ சாட்சி போட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைடி நான் போட்டால் சரி வராது, நான் பக்கத்தில் வேலை பார்க்கறதுனால சரி வராது அப்படிங்கிற. அப்படியா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்லர் பொண்ணு கையெழுத்து போட்டுறாங்க. அப்போ நீ பக்கத்தில் வேலை பார்க்க சரி வராது, அவன் பார்லர் வேலை பார்க்க பொண்ணு கையெழுத்து போடுது அப்படிங்கிறாங்க. அதை நான் சமாளிச்சுக்க வேண்டியாவா, நாளைக்கு வேலைக்கு வரலாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்குகிறாங்க. இம்மாங்க பாருங்கள், உங்களுக்கு 30 லட்ச ரூபா தந்துட்டேன், வட்டி எடுக்காமே தந்திருக்கேன், சரியா, நான் தொழிலில் கரெக்டாக இருப்பேன், மாதம் இத்தனை பைசா வட்டியை கரெக்டாக கொண்டு கொடுத்துடணும், என்ன இதில் கொஞ்சம் இதானாலும் உங்கள் வீடு தேடி வந்துடுவேன், வீட்டை நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறாங்க. சார் அப்படிலாம் வந்துடாதீங்க, மாதம் கரெக்டாக உங்களுக்கு வட்டி வந்துடும், 6 மாதத்துக்கு அப்புறம் நான் திருப்பதிக்குள்ள வழியை பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீங்கள் எப்போ வேணாலும் திருப்புங்க, திருப்பாமல் போங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு வட்டி தான் குறி, மாதம் வரணும், ஆனால் 2 மாதத்தில் திருப்பிக்கிறேன், 1 மாதத்தில் திருப்பிக்கிறேன்னு நின்றீங்கன்னா சரி வராது, என் ரூல்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்களா அப்படிங்கிற. கேட்டோம் சார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா கிளம்பி போகிறாங்க. என்னடி இவர் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு, வேறு எதுவும் உரி வருமா அப்படிங்கிறாங்க. வராதடி, நான் மாதம் கட்டிடுவேன், இப்போ எங்கள் பார்லர் ஓனர் வேறு ஒரு வழி சொல்லியிருக்காங்க, நான் இந்த பிள்ளை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க. போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூரணி சொல்லிட்டு போயிடுறாங்க. சிட்டி சொன்னால் ஆளுமே கிளம்பி போயிடுறாங்க. சிட்டி கால் பண்ணுறாங்க ரோஹினிக்கு. ரோஹினி அதெல்லாம் முடிஞ்சிட்டு நீ ஆள் சொன்னாப்புல நேராக ஆஃபீஸ் வந்துடுறீங்களா அப்படிங்க. சரி ஆஃபீஸுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே சிட்டிகிட்ட 3 லட்ச ரூபாய் கொடுக்காங்க. ரோஹினி சூப்பராக வேலை முடிஞ்சிச்சு, இந்த 3 லட்ச ரூபா எனக்கு மட்டும் இல்லை, அதை டாக்குமெண்ட் ரெடி பண்ணவங்க வச்சவங்க எல்லாருக்குமே இருக்குது, அதுபோக தினேஷும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. தினேஷுக்கு தான் நம்மகிட்ட வராதான் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இருக்காது, தினேஷ் நல்ல நிலைமைக்கு வந்துடுவான், வந்துட்டு உங்கள் பக்கமே வராத அளவுக்கு நான் பண்ணி விட்டுருந்தேன், உங்களுக்கு ஒரே இருக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னடி இப்போ இவனுக்கு 3 லட்சம் கொடுத்துட்டு இப்போ இந்த 27 லட்ச ரூபா என்ன கொடுத்து நினைச்ச போகிற அப்படிங்கிறாங்க.
இந்த 27 லட்ச ரூபாய் இதை வச்சு தாண்டி சீனியருக்கு நேராக வீட்டுக்கு போகிறேன். எல்லோரும் வந்துடுவாங்க. அந்த இதுக்கு கூப்பிட்டு, முத்து இந்த 27 லட்ச ரூபாய்க்கு தானே பெருசாக பேசுனீங்க, 21 லட்ச ரூபாலாம் எங்கள் அப்பாவுக்கோ எனக்கோ என் குடும்பத்துக்கோ பெரிய மேட்ரே கிடையாது, அந்த பணத்தை தான் கொண்டு வந்திருக்கேன், வச்சுக்கோங்க முத்து அப்படின்னு சொல்லி தோரணையாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏய், தோரணையாக கொடுக்குறது இருக்கட்டும்டி, இந்த வீட்டு பத்திரத்தை வெளியே தெரியாத அளவுக்கு பார்த்துக்க, அதை சீக்கிரம் திரும்ப பாரு அப்படிங்கிறாங்க. திருப்பிடலாண்டி விட்றி அப்படிங்கிறாங்க. தானே பணம் வந்த பிறகு தான் மூளை வேறு மாதிரி வேலை செஞ்சிருமே அப்படிங்கிறாங்க. ஆமாவா, அவனை பார்ட்டி வை அப்படிங்கிறாங்க. ஆமாடி 27 லட்ச ரூபாய் நீ செலவு பண்ணிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. எங்கே 5000 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாட்டுக்கு போடலாம் வாங்கி கொடுத்து வித்தியாவை நல்லா கூல் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இங்கே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகிறாங்க. என்ன ரூபி நேரத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி எல்லோரும் வரட்டும், வந்த பிறகு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி எல்லோரும் வரட்டும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு வேளை 27 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாலும் ஒரு பேக் வேறு வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி அதானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி 27 லட்ச ரூபா வந்துடுச்சு, எல்லோரும் வரட்டும், அவங்க முன்னாடி தந்தால் தான் ஆண்டி நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒரு மறுவாதி இருக்கும், உங்கள் மூத்த மருமாவை பணக்காரி, அந்த பணக்காரியால் என்னென்னாலும் செய்ய முடியும் அப்படின்னு முத்து மீனாவும் கண்டிப்பாக புரியணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சதாம்மா அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி விஜயாவும் ரொம்ப தோரணையாக உட்காந்துருக்காங்க. அங்கேருந்தே பார்வதி கால் பண்ணுறான். பார்வதி, என் மூத்த மருமக தான், அவள் பணக்கார மருமக நிரூபிக்க போகிறா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த முத்து எப்படியாவது இந்த கடையை ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் பேரில் எழுதி வைன்னு சொல்லி மனோஜை கேட்டுகிட்டே இருந்தான். மனோஜ் என்ன சாதாரண வீட்டிலே பொண்ணு கட்டியிருக்கான், அவன் பெரிய கோடீஸ்வரியை கட்டியிருக்கான். அந்த கோடீஸ்வரி உடனே ஒத்த ஃபோன் தான் அவன் போட்டால் மறுநாளே அவர் பணத்தை அனுப்பிவிட்றாரு அவங்க மாமா. கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரா? இது இந்த பூக்காரிக்கும் இந்த முத்துக்கும் தெரியாது. இவங்க என்னமோ பெருசாக 27 லட்ச ரூபாய் பெருசாக பேசுகிறாங்க. என் வீட்டுக்கார் முதல்ல டிரைவராக போனார், கடைசி வரைக்கும் டிரைவராகவே வந்துட்டார். ஆனால் ரோஹிணி அப்பா அப்படி இல்லை, மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஏதோ ஒரு பொய்யான ஒரு இதில் உள்ளே போயிருக்காரு. அவரும் வெளில வர போகிறாரு. கோடிக்கணக்கான பணம் ரிலீஃப் ஆக போகுது. அதுக்கப்புறம் என் பையன் என் லெவலை நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ என்ன பார்க்கணுன்னா கூட ஃபாரின் தான் வரணும் பார்வதி அப்படிங்கிறாங்க. விஜயா, அப்போ நீ இங்கே இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. மனோஜ் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் வெளிநாட்டில் பண்ணும்போது நானும் அவங்க கூட இருக்கணும்ல, அம்மா இல்லாமல் அவனால் இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. விஜயா, ரொம்ப தான் பேசுகிற, நாளைக்கு என் பொண்டாட்டி தான் கதின்னு போயிட்டான்னு நினச்சிவேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் என் பையன் பொண்டாட்டியும் வேணும், எங்கள் அம்மா வேணும் தான் சொல்லுவான். என்ன ரோகிணி அப்படிங்கிறான். ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ ரெஸ்டடு, பேக்கை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கேருந்து திரும்பி பார்க்குறாங்க. இந்த ரூம் வாசலிருந்து இங்கே விஜயா பணத்தை திறந்து பார்த்துட்டு வான்னு வாயை பிளந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அதானே பணத்தை கண்டால் தான் வாயை குழப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கால் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் டி அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ மட்டும் கையெழுத்து போட்டு வாங்கி தரலன்னா நான் இந்த வீட்டில் இன்றைக்கி வந்திருக்க முடியாது, நீங்கள் மானத்தை காப்பாற்றிருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, என்னோடய மானத்தை காப்பாற்றுறது உன் கையில் தான் இருக்குது. மானம் மட்டும் இல்லை, எனக்கு இக்கட்டான சூழ்நிலையை காப்பாற்றும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. முத்துக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், சட்னி ஆக்கிடுவோம். அதனால் எப்படியாவது அந்த பணத்துக்கு வட்டி கட்ட பாருடி, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏமாந்த பணத்தை வாங்கி அந்த இதை எப்படியாவது பத்திரத்தை திருப்பி ப்ளீஸ்டி அப்படிங்கிறாங்க. வித்யா கவலைப்படாத, இந்த ரோஹிணியால் நம்பியோர் கைவிடப்படார் அப்படிங்கிறாங்க. உன் பேச்செல்லாம் சூப்பராக தான் இருக்குது ரோஹிணி, ஆனால் நீ திருப்பிட்டேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், அது வரைக்கும் எனக்கு திக்குன்னு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ கவலைப்படாத, ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கிட்டா சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க. ஆனாலும் முத்தியாவுக்கு மனசே கேட்கல. என் பச்சு ஏதோ ஒன்று படுது, நம்ம தான் வசமாக மாட்டுவோனா, நான் ரோகிணி காலில் விழப்பையெல்லாம் நான் அசால்ட்டாக கூட்டின்னு போய் கையெழுத்து போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. சரி ரைட்டு, அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. காலையிலே எழுந்திரிச்சி அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. காலையில் தான் முத்து வராரு. அப்போ ரோகிணி, நம்மகிட்ட பணம் வந்துருச்சு, உனக்கும் மனோஜி நம்ம 3 பேருக்கு தான் தெரியுது, ஆனால் முத்து இப்போ 10 மணிக்கு வந்துடுவான், வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு நீ கொடு, அப்போ தான் கெத்தாக இருக்கும், இந்த முத்து இல்லாமல் நம்ம கொடுத்தோம்னா சரி வராது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, நேற்று முத்து வரல வீட்டுக்கு, எங்கேயோ வெளியூர் ஆஃபர் போகிறோன்ட்டு போயிட்டான், அதனால தான் கொடுக்கல, இப்போ எல்லாரையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. அப்போ அண்ணாமலை, என்ன எல்லாரையும் கூப்பிட்டே வச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, ரோகிணியும் மனோஜையும் ரொம்ப இந்த வீட்டில் மட்டம் தட்டுறாங்க, அதுபோக ரொம்ப குறைச்சி மதிப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. விஜயா, இந்த வேலையை செய்கிறது எல்லாமே நீ, இந்த முத்தும் ரவியும் இந்த வீட்டில் ஒரு ஆளாகவே மதிக்காது நீ, மீனாவை மருமகளாக பார்க்காதவா நீ, இதில் மனோஜையும் ரோகிணியும் யார் குறைச்சி மதிப்பிட போகிறா சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க, ரோகிணி எவ்வளோ பெரிய பணக்காரி அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, அதெல்லாம் தேவையில்லை, இப்போ என்ன பேச வந்தியோ அதை பேசு அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது நான் கேட்கணுன்னே அப்படிங்கிறாங்க.
உடனே முத்தியப்பா காலையில் அம்மாவுக்கு என்ன வேணுமா அப்படிங்கிறாங்க. டேய் எங்களுக்கு எது வேண்டாம், உங்களுக்கு என்ன வாங்கணுமோ அதை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. புரியலை அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாம் புரியும். ரோகிணி அந்த பேக் எடுத்துவோமா அப்படிங்கிறாங்க. பேக் எடுத்துகிட்டு வராங்க. அத்தை இது நேற்றே ரோகிணி கொண்டு வந்தாங்க, நான் கேட்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உன்கிட்டலாம் பதில் சொல்லுவாள்லாவா? டேய் நீ 27 லட்ச ரூபா கேட்ட, உங்கள் அப்பா பணம்னு சொல்லிட்டு 27 லட்ச ரூபானா ரோகிணிக்கு பெரிய மேட்ரே கிடையாது. ஐயா அப்பாவுக்கு போட்டால் ஒத்த ஃபோனு உடனே வந்துருச்சு. இன்னும் எத்தனை கோடி வேணாலும் கேளு, ஃபோன் பண்ணி வாங்கி தருவா அப்படிங்கிறாங்க. அப்படியா பரவாயில்லையே மீனா, நம்மளுக்கு ஒரு 10 கோடி ரூபாயை வாங்கி பார்லர் அம்மா அனுப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே பார்லர் அம்மா முறைக்காங்க. அம்மா அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுது மீனாவோ நானா கிடையாது. டேய் ரவி வாடா உட்காரு அப்படிங்கிறாங்க. ரவி உட்கார வச்சு இது என்னடா அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்குடா அப்படிங்கிறாங்க. டேய் பார்லர் அம்மாவையும் மனோஜையும் நம்பவே முடியாடா, 2 பேருமே பயங்கர தில்லாலங்கடி வேலை பார்க்குறவங்க, சரியாக இருக்கான்னு என்னென்னும்ல அப்படிங்கிறாங்க. என்னதாங்க 27 லட்ச ரூபா இருக்குது, என்னப்பா உன் பணம் வந்துருச்சுப்பா, என்ன டேய் ரவி நீ ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன்னா அப்பாட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சரிடா இதை வச்சுக்கோ, இதை வச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பி, இதில் 27 லட்ச ரூபா இருக்குது, நீ 23 லட்ச ரூபா வச்சுக்கோ, 4 லட்ச ரூபா மட்டும் முத்துட்டு கொடு, அவங்க மாடியில் ரூம் கட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 லட்ச ரூபா எடுத்து கொடுக்காங்க. உடனே முத்து கையெடுத்து கும்பிட்றாரு. அப்பா காசுன்னு எதுவும் வேண்டாம்ப்பா, நானும் மீனாவும் பாடுபட்டு தான் மாடியில் ரூம் கட்டணுங்கிறது என்னுடைய வீட்டம்மாவோடைய கனவு. என் பொண்டாட்டியோட கனவுகளை சிதைக்கிற அளவுக்கு நான் அந்தளவுக்கு சுயநலவாதி இல்லைப்பா. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டது மாடியில் ரூம் கட்டணும், அதுவும் உழைச்சி. என் பொண்டாட்டி கழுத்தில் தங்க நகை போடணும், அதுவும் நான் உழைச்சி. இது ரெண்டுமே எங்கள் உழைப்பால் மட்டும்தான்ப்பா நடக்கணும். மற்றபடி அப்பா உழைப்புலையோ அண்ணன் தம்பி உழைப்புலையோ நான் பண்ணவே மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அது ஒரு காலமும் நடக்க போகிறது இல்லைடா, மாடியில் ரூமும் கட்ட போகிறதில்ல, கடைசி வரைக்கும் அந்த மரக்கட்டில் தூங்குறதும் மொட்டை மாடியில் போய் தூங்குறதும் தான் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சிரிக்கிறாரு. டே கடையை நம்ம அப்பாவுக்கு கொடுக்கணும் வைக்கணும்னு சொன்னேன், நாங்கள் இப்போ 27 லட்ச ரூபா கொடுத்துட்டோம், இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. டே கடன் கொடுத்துட்டல நிப்பாட்டிக்க அப்படிங்கிறாங்க. எப்பா ஏற்கனவே உங்களுக்கு 50,000 தந்துருக்கேன், அப்போ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுலா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அப்போ தான் லைனுக்கு வராரு. எப்பா எங்கள் அப்பா பணத்தை வாங்கி நீ 3 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்க, இன்னும் 2.5 லட்ச ரூபா எப்போ தருவ அப்படிங்கிறாங்க. மனோஜ் சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே உன் பொண்டாட்டிக்கு இருக்க சுதாரிப்பும் உன்ட்ட கிடையாது, அதை கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன், நீ கேட்குறது மாதிரி வைக்க, சரி இன்னும் 2 லட்சம் எப்போ தருவ அப்படிங்கிறாங்க. டே நான் மாதம் 10,000 தரேன் அப்படிங்கிறேன். அதானே நீ மொத்தமாக தர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டே முத்து அம்மா பணம் நம்மளுக்கு வந்துச்சுல போதும் விடு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி நினைக்காங்க, உங்கள் வீடை அடை வச்சு தான் உங்களுக்கே தராங்க, வீட்டு பத்திரம் திருப்பினா தான் இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போகிறாங்க. ரோகிணி என் மானத்தையே காப்பாற்றிட்டம்மா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்க. ஒன்றுமில்ல ஆண்டி அப்படிங்கிறாங்க. தப்பாக நினச்சிக்காதீம்மா, இந்த 27 லட்ச ரூபாயை நீ மறைச்சி மனோஜுக்கு கடை வச்சு கொடுத்தியேன்னு நான் கோவப்பட்டேன், ஆனால் இந்த 27 லட்ச ரூபாயை ஃபோன் பண்ணி வர வச்சிட்டியாம்மா, உண்மையிலே நீ பெரிய கில்லாடி தாம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, ஆனால் இப்போ எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனா நான் வண்டி கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கிளம்பி போகிறாங்க. ரவியும் பணத்தை எடுத்துகிட்டு நேராக பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறாரு. அப்போ டெபாசிட் பண்ணிவிட்டு போய் பேசுகிறாரு. பேசிட்டு சார் இந்த மாதிரி 23 லட்ச ரூபா இருக்குது, நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 50 லட்ச ரூபா கேட்டிருந்தேன், அப்போ மீதியை நீங்கள் லோன் ரெடி பண்ணலாமா சார் அப்படின்னு. கண்டிப்பாக ரெடி பண்ணலாம் ரவி, நீங்கள் இடத்த மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சார் நான் அக்ரிமெண்ட் போட்டு உங்கள்கிட்ட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இங்கே அங்கேருந்து அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்க. அப்பா எனக்கு ரெஸ்டாரண்ட் போய் பார்க்கிறதுக்கு பேங்கில் ஓகேன்ட்டாங்க, ஒரு இடமும் பார்த்தேன் பிடிச்சிருக்குப்பா, நீங்களும் முத்து வந்தால் அதை பார்த்துட்டு ஓகே பண்ணிடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. முத்துக்கு கால் பண்ணுறாரு அண்ணாமலை. 2 பேரும் அங்கே போகிறாங்க. ரெஸ்டாரண்ட் பார்க்குறாங்க. டே ரவி இது ரொம்ப மெயினில் இருக்கடா, இதில் வச்சா நல்லா வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இப்போ 50 லட்ச ரூபான்னா மீதி எப்படி பேங்கில் தந்துடுவாங்களே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க சாமிந்தார் எதுவும் போடணும் நான் போகிறேன் அப்படிங்களப்பா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பேங்க்கு போகிறாங்க. மேனேஜர் சொல்கிறார், நீங்கள் நேரம் ஆயிடுச்சு, நான் ஒரு டாக்குமெண்ட் தரேன், அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, நாளைக்கு நான் லோனை சேங்ஷன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்ட்டு இவங்க எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டில் போய் சொல்கிறாங்க. சொல்லும்போது மனோஜுக்கும் ரோகிணிக்கும் மனசு எங்கேயோ போகுது, சரியே இல்லை. ஏன்னா ரவி இந்த வீட்டில் தொழிலதிபராக ஆகக்கூடாதுங்கிறது மனோஜோட நிலைப்பாடும் ரோகிணியோட நிலைப்பாடும். இங்கே விஜயாவுக்குமே அந்தளவுக்கு சந்தோஷம் இல்லை. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா மனோஜ் ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்ட, ஏன் ரவியும் பையன் தானே, முத்தை தானே உனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேன், ஆனால் இந்த ரவி ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறான்னு சொல்கிறான், பேங்கில் லோன் போட்டு தரேன்ட்டாங்கன்னு சொல்கிறான், அதை பற்றி நீ ஒன்றுமே கண்டுக்கிட மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு சந்தோஷம் இருக்குது இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதில்ல, சந்தோஷம் இல்லைன்னு தெரியுதில்ல,
அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? ரவி பிழைக்க தெரியாதவங்க, இந்த சுருதியும் பிழைக்க தெரியாதவா அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பேசணும்? சுருதியோட வீட்டில் கோடிக்கணக்கான பணம் இருக்குது. இவங்க பேங்கில் போய் லோன் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை, மாதம் மாதம் கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க ஃப்ளாங்க் செக் கொடுக்காங்க, எத்தனை கோடி எத்தனை லட்சம்னாலும் எழுதிக்காங்கன்னு சொல்லி. இவன் பிழைக்க தெரியாமல் அதை கொண்டு கொடுத்துட்டு சம்மந்திக்கிட்ட கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ என் சொல்ல கேட்பாமனு சொல்லுங்கள். சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி எத்தனை கோடினாலும் நான் கொடுக்க சொல்லுதேன். எதுக்குங்க பேங்க்கு போகணும்? நான் பாருங்கள் மனோஜ், இன்னும் இதே மாதிரி பேங்கில் போய் இருக்கான். மாமனார் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணான், 27 லட்ச ரூபாயை ஒத்த ஃபோனில் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி எத்தனை லட்சம் எத்தனை கோடினாலும் சுருதி வீட்டில் கொடுப்பாங்க, ஏன் அதை செய்ய மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாருங்கள், நான் ஒரு தொழில் பண்ணுறேன்னா என்னோடய உழைப்பில் தான் நான் பண்ணுவேன், மனோஜ் மாதிரி சுயநலமாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா சுயநலம் தான், பெற்ற தாப்பம் பணத்தையே மறைச்சி நீ வந்து உன் மாமனார் அனுப்பின பணம்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணணும் தானே, அப்போ நீ சுயநலம் இருக்க தானே செய்யுது. உனக்கு எல்லா விஷயத்துலையும் சுயநலம் தான், நான் உனி மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். உனக்கு பிழைக்க தெரிலடா. ரோஹிணியோட அப்பா மட்டும் எங்கள் பக்கத்தில் இருந்ததானே, மாமா அந்த சின்ன தொழில் பண்ண எனக்கு பிடிக்கல, பெரிய லெவலில் நான் பண்ண போகிறேன், கோடிக்கணக்கில் பணம்னா தரப்போகிறாரு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி திருதுன்னு முடிக்காங்க. ஆகா, இந்த 27 லட்ச ரூபாயை புரட்டதுக்கே நான் என்னெல்லாம் திருநாளங்கடி வேலை பார்த்தேன்னு எனக்கு தான் தெரியும். மனோஜ் ஃபுல்லாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் அமைதியாக இருங்க, அவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க விஜயா, அதெல்லாம் முடியாதுமா, நான் சம்மந்திட்ட பேசி அவங்ககிட்ட தான் பணம் வாங்கி கொடுப்பேன். டேய் ரவி, நீ லோனுக்கெலாம் பேங்க்கு போகக்கூடாது, எந்த பேங்க்னு தெரிஞ்சுன்னா சம்மந்தி அம்மாட்ட சொல்லி அதை நான் கொடுக்க விடாமல் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ சொல்லுதும் கேட்டுக்கோங்க, நான் அண்ணாமலோட பையன், பேங்க் லோனில் தான் நான் வைப்பேன், சரிங்களா? அப்படி பேங்க்லேயே லோன் தரலனால எங்கள் அப்பா தந்த பணம் 27 லட்ச ரூபா என்கிட்ட இருக்குது. அந்த 27 லட்ச ரூபாய் சின்ன செய்வேன் நான் வந்து என்னால் சிம்பிளாக வச்சு நான் பண்ணுவோமா அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஏன்டா புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த 27 லட்ச ரூபாய் நீ வச்சுக்க, நான் ஒன்றுமே சொல்லலை, சரியா? நீங்களும் என் பையன் தான் வச்சுக்கோ, ஆனால் நீ எதுக்கிட்ட கடன் வாங்கி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்கக்கிட்ட போய் வாங்கி தான் ரெஸ்டாரண்ட் வைக்கணும் அவசியமே கிடையாது. சுருதி அக்கௌண்ட்லேயே 30 லட்ச ரூபா கிடக்கு, அந்த 30 லட்ச ரூபா எடுத்து கூட நான் வந்து அதை பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, என் அக்கௌண்ட் உள்ள பணத்தை கூட என் ஹஸ்பண்ட் வாங்க மாட்டுறாரு, அவன் அவ்வளோ நேர்மையாக இருக்கான் தானே ரவி, அதனால் நீங்கள் வந்து ரவியை அவனோட நேர்மையை நீங்கள் வந்து மனோஜ் மாதிரி இட போடாதாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி நீங்கள் பேசுகிறீங்க மனோஜ், நீங்கள் மட்டத்தட்டி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தானே பேசுகிறோம், அடுத்தவங்க உழைப்பில் வாழ்கிறவர் தானே மனோஜ். இப்போ கூட அவர் உழைச்சி ஏதாவது பண்ணி கொடுத்துருக்குறாரா? இல்லையே, பொண்டாட்டி வீட்டிலேருந்து பணத்தை வாங்கி தானே கொடுக்குறாரு. அதை மாதிரி என் புருஷன் ரவி இல்லை, ரவி வந்து சுய உழைப்பால் முன்னேற நினைக்கிறார். இதில் என்ன தப்பு இருக்குது ஆண்டி? அங்கிளோட பையங்கிறத நிரூபிக்கிறது மாதிரி என் புருஷன் இருக்கார், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் ஆண்டி. எங்களுக்கு மேடு பள்ளம்னா பார்க்குறதுக்கு எங்கள் அங்கிள் இருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒன்று நான் செய்யுது எங்கள் அம்மா இருக்காங்க, ஆனால் எங்கள் அம்மாட்டையோ எங்கள் அப்பாட்டையோ நாங்களாக எதாவது கேட்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. எப்பா உண்மையிலே சூப்பர் பொண்ணுப்பா அந்த சுருதி பொண்ணு. நம்ம இந்த வீட்டுக்கு அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை வந்தால் வீட்டை பிரிச்சிருமோ அப்படின்னு என்னெல்லாமா நினச்சிருங்கப்பா, நீங்களும் நினச்சிருப்பீங்க. ஆனால் உண்மையிலே தங்கமான பொண்ணாக இருக்குடே ரவி, நம்ம கேரக்டர் என்னவோ அதே மாதிரி தான் சுருதியும் சுயமரியாதையோடு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே சுயமரியாதையை நம்ம மனோஜிட்டே ரோஹிணிட்டே எதிர்பார்த்தா சரி வராது அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, உங்கள் அண்ணனை பேசுகிறீங்க, இது வரைக்கும் பொறுத்துக்கிட்டேன், என்ன இப்படி நீங்கள் பேசலாம், எனக்கு சுயமரியாதை இல்லைன்னு சொல்கிறீங்க, எங்கள் குடும்ப சொத்தை நான் வாங்க மாட்டேன், அதுக்காக நீங்கள் யாருக்கு முத்து அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, ஏம்மா விடுங்க முத்து, புதுசாக ரெஸ்டாரண்ட் அவன் நாளைக்கு இன்றைக்கி ரெடி பண்ணது எல்லாம் போகிறோம், இப்போ சந்தோஷமாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ நாளைக்கு காலைல தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் போட்டோம் அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது, ரவி அந்த லோனை ரெடி பண்ணி எல்லாம் வாங்குறாரு. வாங்கி அந்த ரெஸ்டாரண்ட் இதில் கொண்டு நம்மளை முத்து விஜயாவெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. மனோஜும் ரோகிணியும் மனசு இல்லாமல் நிற்கிறாங்க. மீதி எல்லாருக்குமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ரவி இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்த உடனே நாள் இலவசமாக எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்டா, வயிறார அவனை எல்லோரும் வாழ்த்தணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் வந்து அவன் பேங்க் லோன் போட்டு ஆரம்பிச்சிருக்கான், நாளே இலவசமாக கொடுத்தா மற்ற நாளும் வந்து நிற்க தானே செய்வாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா மாதத்தில் 29 நாள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாள் சும்மா கொடுத்தா தப்பு கிடையாது, ரவி சைடா அப்படிங்கிறாங்க. என்ன முத்து சொல்கிறாரு, அப்பா சொல்கிறத கேளு அப்படிங்கிறாங்க. சரி முத்து அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இலவசமாக சாப்பாடு போடுறாங்க. நிறைய பேர் வந்து வாழ்த்திட்டு போகிறாங்க. இந்த வியாபாரத்தெல்லாம் பார்த்துட்டு மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். இலவசமாக சாப்பாடு போடுவோம்னு சொன்னால் நிறைய பேர் வந்து வாழ்த்தியே 2 லட்ச ரூபா வரைக்கும் காசு வந்திருக்கு. அப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வருமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நீ பேசாமல் நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சுட்டானே அப்படிங்கிறாங்க. மனோஜ் முதல்ல நம்ம அந்த ஃபர்னிச்சர் கடையை பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கேருந்து வித்யா கால் பண்ணுறாங்க ரோகிணிக்கு. என்னடி என்னாச்சு அப்படிங்கிறாங்க.
அந்த ஃபைனான்ஸுக்காரன் எனக்கு கால் பண்ணாண்டி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பார்த்தானா, ஏமாத்துனது தெரிஞ்சு போச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ என்னடி செய்கிறது அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி திடீர்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. எனக்கே திடீர்னு தானடி ஃபோன் வந்துச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் வீட்டை வந்து அடைச்சிட்டு நேராக என் கிராமத்தை பார்த்து போயிட்டுருக்கேன். ரோகிணி நீ எப்படியாவது சமாளிக்க பாரு ரோகிணி அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஒன்றுமே உடல. ரோகிணி திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. உடனே மனோஜ் ரோகிணி பார்த்து என்னாச்சு ரோகிணி, என்ன ஒரு மாதிரி இருக்க, ஒரு ஃபோன் வந்துச்சு, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறேன். என்னாச்சு ரோகிணி சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே சொல்ல முடியாமல் ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணியுடைய வாழ்க்கையில்? உண்மை நிலை தெரிஞ்சால் ரோகிணி இந்த வீட்டில் வாழ முடியுமா? முத்து இது சம்மந்தமாக என்ன செய்வார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.